வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கடைசி நேரத்தில் காவலர்களது உடை கிழிக்கப்பட்டு முக்கிய தலைவர் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள பட்ஜெட்டை எதிர்த்து தமிழகத்தில் திமுகவின் தூண்டுதலின் பெயரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. அதுவும் காவல்துறையினருக்கு அனுமதி கேட்காமல் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருப்பதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு எளிய நடுத்தர மக்களுக்கு எதிரான கார்ப்பரேட் ஆதரவு மோடி அரசின் நாசகர பட்ஜெட்டை என கூறி கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், சிபிஐ மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், சிபிஐ எம்எல் மாவட்ட செயலாளர் குணசேகரன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடைசி நேரத்தில் கலவரமாக மாறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதில் காவலர் ராமகிருஷ்ணன் கையில் காயம் ஏற்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு காவலர் திலகர் என்பவரது சீருடை கிழிந்துள்ளது. இதில் இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட மோதலில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் ஐயப்பன் என்பவரது மண்டை உடைக்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 2 தையல் போடப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு எந்த ஒரு போராட்டத்தையோ அல்லது ஆர்ப்பாட்டத்தையோ நடத்த வேண்டும் என்றால் முதலில் காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தூண்டும் விதமாகவும், குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக திமுகவின் கைக்கூலிகள் தான் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான மறைமுகமான இரவோடு இரவாக ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும், சுமார் 300 நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அமைதியாக மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடத்த வேண்டும். ஆனால் முழுக்க மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாகவும், கடைசி நேரத்தில் காவல்துறையினர் மீது மோசடியான குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். எங்களது ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாகத்தான் காவலர்கள் செய்திருப்பதாகவும் அப்படியே அந்தர்பல்ட்டியும் அடித்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் செயல்பாடுகள் முற்றிலும் மோசமாக இருப்பது நமது அனைவருக்கும் தெரியும். தமிழகத்தில் இதுவரைக்கும் பல பிரச்சனைகள் நிலுவையில் இருப்பதும் அதை சரி செய்ய முடியாமல் மத்திய அரசை குறை கூறுவது நியாயமா? 180 கோடி முதல் தவணை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது வரை ஒரு செங்கல் தான் இருக்கிறது என்று திமுகவை கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.